ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இன்னைக்கு என்ன ஐடியானா, இன்னைக்கு வந்து காலையில் நைட்லேருந்து ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ். மழை இன்னும் வரையுமே உடலை எங்களுக்கு இங்கே குழு 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 குழுன்னு இருக்கு. ஒரு கேட்குதா சவுண்டு? கேட்குதா மழை சவுண்டு? சாப்பாடெல்லாம் ஆக்கியாச்சு. என்ன சாப்பாடுனா இது புளிக்குழம்பாட்டு வச்சுருக்கு. உடனே நீங்கள் கேட்காதீங்க, எப்போ பார்த்தாலும் புளிக்குழம்பா அப்படின்னு கேட்பீங்க. நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அங்கே போக காசு இருந்ததா அப்படின்னு. எனக்கு இங்கே கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒத்தையில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு இங்கே தான் பக்கத்தாண்ட தான். அதனால் அவ்வளோலாம் காசு செலவாகாது. செலவான காசுமே என் ஃப்ரெண்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், சரியா? அதனால் நான் செலவு பண்ணேன், திருப்பி சொல்லாதீங்க. அவங்க தான் கொடுத்துருக்காங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணுன்னா 130 ரூபா கொடுக்கணும். ஏன்னா அப்போ என்கிட்ட ஆட்டோவில் நான் போனேன்னா, பஸ்ஸுக்கெலாம் நான் தான் காசு போட்டேங்க. ஆட்டோவில் போகும்போது வந்து நான் ஜிபே இருக்கான்னு கேட்க மறந்துட்டேன். அவங்கக்கிட்ட அந்த தாத்தா கிட்ட வந்து ஜிபே இல்லையாமா. அதனால் நானும் கையில் காசு வச்சுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஜிபேயில் இருந்துச்சா அண்ணே, அவங்க கையில் காசு இருந்தது கொடுத்தாங்க. ஜிபேயில் இருந்தது இல்லாமல் நீ மாற்றி விட்ருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அப்போ வந்து ஜிபேலையுமே கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடு வாடகை எல்லாமே கொடுத்துட்டு இப்போ செலவுக்கு தான் காசு இருக்குது. அடுத்த வாரத்துலேருந்து நான் கொஞ்சம் நல்லா ஆயிரும். ஏன்னா இந்த வாரம் தான் கஷ்டம். ஏன்னா வீட்டுக்கு 3000 கொடுக்கணும்ல, கொடுத்தாச்சு. ஒரு 2000 கொடுத்துருக்கு. 1000 ரூபாயும் கொடுக்கணும். இன்னும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணுவோம். அதே மாதிரி தீபாவளி வரப்போகுது. எல்லோரும் தீபாவளி ட்ரெஸ்ஸு எடுத்துட்டிங்களா, என்ன ஏது எல்லாமே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் கண்டிப்பாக எடுப்பேன். நல்ல செம்மையாக ஒரு ட்ரெஸ் எடுக்கலான் இருக்கேன். அழகாக தீபாவளிக்கு ரெடி ஆகிறோம், சரியா? பட்டை கலப்புறோம், தீபாவளி மாஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த வீடியோவை நீங்கள் நம்ம சேனலில் பார்ப்பீங்க, ஓகேவா? தீபாவளிக்கு வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகலான்னு ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நல்லா இருக்கும். எங்கள் வெடி அவ்வளோ வெடி வாங்கியிருப்பாங்க. ஆனால் மாமா வெடிக்கிறது அதெல்லாம் நான் காட்டுவேன் அப்போனா, சரியா? வெடி போடுறதெல்லாம் காட்டுவேன், மற்றபடி வேறு காட்ட முடியாது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு தீபாவளி அன்னைக்கு போவாங்களா இல்லை தீபாவளி மறுநாள் போவாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், சரியா? தீபாவளி அன்னைக்கே கறி எடுப்பாங்களா, மறுநாள் எடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா நம்ம 2-3 வருஷமாக நம்ம வீட்டில் தான் இருக்கோம். அது எல்லாம் மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எப்படி பண்ணாங்கன்னு. அதனால் தீபாவளிக்கு மாஸ் பண்ணுறோம், சரியா? சரி.